1500 வச்சுக்கிட்டு உங்களால இந்த 3 பிளேஸ் விசிட் பண்ணிட்டு வர முடியும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 பிளேஸ் என்னன்னு சொல்லிடுறேன். சேலம்ல இருக்க இந்த முருகர் ஸ்டாச்சு, கோயம்புத்தூர்ல இருக்க ஈஷா, அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க வெள்ளங்கிரி ஹில்ஸ். பட் ஒரு விஷயம், நீங்க பிளான் பண்றதா இருந்தா உங்க கேங்ல 8 பேர் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் 1500 into 8 = 12,000 ஆகும். சோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம தாராளமா போயிட்டு வந்துடலாம். பட் இது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுல தான் இருக்குது. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருக்கும். இதே நீங்க கார்ல அந்த மாதிரி போனீங்கன்னா பட்ஜெட் எகிரிடும். பட் இருந்தாலும் நாங்க எல்லாரும் கார்ல தான் போயிருந்தோம். எங்களுக்கான பட்ஜெட் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 15,000 ஆச்சு. எக்ஸ்ட்ரா நாங்க 3,000 போடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கான ஒரு டிப்ஸ், நீங்க எங்கேயாச்சும் சாப்பிட போனீங்கன்னா தள்ளு வண்டியில போட்டுட்டு இருப்பாங்க, அந்த ஹோட்டல்ல நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதனால உங்களுக்கு பட்ஜெட் இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் இப்போ நாங்க போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட் சேலம்ல இருக்க முத்துமலை முருகன் ஸ்டாச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா ஓவராலா பிளேஸ் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த முருகன் ஸ்டாச்சுவோட ஹைட் செம்மையா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, இப்ப கடவுள் இருக்க இடம்லாம் பிசினஸா மாறிட்டு வருது. சோ இதுக்கான பார்ட் வீடியோ நாளைக்கு வந்துரும். சோ ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே எடிட் பண்ணி போடுறேன்.